Vanakkam and welcome to CSE Tamila by Eezytutorials. To watch the same content in English, click the link in the description box. DQLோட union all minus இந்த மூணு கமெண்ட்ஸையும் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு வேறு டேபிள்ஸ் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து யூனியன் ஆல் மைனஸ்லாம் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 டேபிள் எடுத்திருக்கிறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சாம்பிள் 1A சாம்பிள் 2Aன்னு கொடுத்துருக்குறேன். ஸோ இது ப்ரீவியஸாக யூஸ் பண்ண டேபிள்ஸ் தான். ஸோ 1Aல நான் என்ன வச்சுருக்கிறேன், ராஜ்னு சொல்லிட்டு ரெண்டுமே சேம் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்குது. ஸோ நேம் ஏஜ் இதுவும் அதே நேம் ஏஜ் தான் இருக்குது. ஸோ இங்கே நான் வந்து ராஜ்னு வச்சுருக்கிறேன், இங்கே பிரியா அனுன்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறேன். 2 டிஃப்ரெண்ட் டேபிள்ஸ் இருக்குது. இப்போ யூனியன் அப்படின்னா இதில் இருக்கிற ரிசல்ட் செட்டையும் இதில் இருக்கிற ரிசல்ட் செட்டையும் இல்லை இதில் இருக்கிற டப்பிள்ஸையும் இதில் இருக்கிற டப்பிள்ஸையும் கம்பைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் யூனியனும் யூனியன் ஆலும். ஸோ யூனியன் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ரெக்கார்டு சேம் ரெக்கார்டு 2 தடவை வந்துச்சுன்னா அதை 2 தடவை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு தடவை தான் டிஸ்பிளே பண்ணும். அதுதான் வந்து யூனியன். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சாம்பிள் 1A அப்படின்னா இது மட்டும், 2Aங்கிறது இது. ஸோ நான் இப்போ வந்து யூனியன் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எத்தனை ரெக்கார்டு வரும்? 3 ரெக்கார்டு வரும். ஏன் 3 ரெக்கார்டு வருது? ஏன்னா இதில் 2 இருக்குது, இதில் 2 இருக்குது. ஸோ டோட்டலாக 4 இது ரெண்டையும் கம்பைன் பண்ணால் அதில் வந்து அணு அப்படிங்கிற ரெக்கார்டு 2 டைம் இருக்குது. ஸோ 2 டைம் டிஸ்பிளே பண்ணாமல் அதை 1 டைம் மட்டும்தான் டிஸ்பிளே பண்ணும். இதுதான் வந்து யூனியனோட பிஹேவியர். இதே இது எனக்கு அதெல்லாம் வேண்டாம், இருக்கிறத அப்படியே சேர்த்துதா, டூப்ளிகேட்டையும் ரிமூவ் பண்ண வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம், என்ன இருக்கோ அதை அப்படியே ஜாயின் பண்ணால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க. ஸோ இந்த செட்டு ப்ளஸ் இந்த செட் இது அப்படியே 2 ரிசல்ட் செட்டும் எனக்கு ஜாயின் ஆகணும் அப்படின்னா நீங்கள் யூனியன் ஆல். ஸோ வரிசையாக அனுராஜ் அடுத்தது பிரியா அனு. ஸோ அப்படியே வந்து உங்களுக்கு 2ம் சேர்த்து கம்பைன் ஆகணும்னா யூனியன் ஆல் பண்ணலாம். இதில் கம்பைன் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து 1 டைம் மட்டும் பிரிண்ட் பண்ணணும், 2 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா அது வந்து யூனியன். ஸோ யூனியனால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூனியனால் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில கண்டிஷன் இருக்குது. சேம் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் யூனியன் பண்ண முடியும். ஸோ நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் 2 டேபிள்லையுமே 2 காலம்ஸ் இருக்கணும். அதே மாதிரி டேட்டா டைப்ஸும் சிமிலராக இருக்கணும். அதே மாதிரி அதோட ஆர்டர் ஃபஸ்ட்டு ஏஜ் அடுத்தது நேம்னு ஒரு இதில் இருக்குது, இன்னொரு இதில் வேறு மாதிரி இருந்தாலும் செட் ஆகாது. ஸோ உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸ், டேட்டா டைப்ஸ் ஆஃப் த காலம், ஆர்டர் ஆஃப் த காலம் இது 3மே வந்து சேமாக இருந்தால் தான் இந்த யூனியன் ஆல் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு தான் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அடுத்தது வந்து மைனஸ் பார்க்க போகிறோம். ஸோ மைனஸ் அப்படின்னா 2 டேபிள் இருக்குது, 2 டேபிள்லையும் காமனாக என்ன இருக்கோ அந்த ரெக்கார்ட்ஸை மட்டும் விட்டுட்டு நான் காமன் ரெக்கார்ட்ஸை மட்டும் காமிக்கிறது தான் வந்து மைனஸ். ஸோ இப்போ இந்த 2 இதுலேயும் காமன் ரெக்கார்ட்ஸ் இது அணு. யூனியன் வந்து என்ன பண்ணுது, அதை வந்து 1 டைம் மட்டும் டிஸ்பிளே பண்ணுது, ஆனால் 2யுமே சேர்த்துருது. ஸோ இது வந்து யூனியன் ஆல்னா அப்படியே 2யும் அட்டாச் பண்ணுறது யூனியன் ஆல். இப்போ மைனஸ்னால் இந்த 2 டேபிள்லையும் காமனான ரெக்கார்ட் அணு. அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன வைக்கிறேங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சாம்பிள் 1A மைனஸ் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சாம்பிள் 1Bனா இந்த 1Aலையும் 1Bலையும் காமனாக 2Aலையும் காமனாக இருக்கிறது என்னது, அணு. ஸோ இந்த அணுங்கிற ரெக்கார்டை டெலிட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற டப்பிள்ஸை மட்டும் டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறது தான் மைனஸ் ஆப்ரேட்டர். ஸோ இதே இது ராஜ் மட்டும் இதாகுது. இதே இது நான் சப்ராக்ஷன் வந்து மாற்றி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 2A டேபிள் வச்சுக்கிறேன், அடுத்தது 1A டேபிள் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ 2 டேபிள்லையும் காமனான இருக்கிறது அணு. ஸோ அதை டெலிட் பண்ணி மிச்சம் 2ல இருக்கிறது என்னது, பிரியா. அப்போ பிரியா வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேயா? ஸோ மைனஸ் அப்படின்னா 2 டேபிள் இருக்குன்னா எந்த டேபிளோட நேமை நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்குறீங்களோ அந்த டேபிளில் செகண்ட் டேபிளோட காமனான டப்பிள்ஸை ரெக்கார்ட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறத பிரிண்ட் பண்ணுறது தான் மைனஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டரோட ஒர்க். ஸோ உங்களுக்கு யூனியன் ஆல் மைனஸ் இது 3ம் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வேறொரு கமெண்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல யூஸ்ஃபுல்லான லிங்க்ஸ் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இன்னும் பல பயனுள்ள டெக்னிக்கல் வீடியோஸ் பார்க்க ஸ்டே டியூன் டு CSE Tamila by Eezytutorials. நன்றி.